கோபந்தான் நம்மளோட எனிமிங்கிற உணர்த்துற மாதிரி ஒரு பெஸ்ட் ஸ்டோரி ஒன்று இருக்குது. ரொம்ப பவர்ஃபுல்லான கதை அது. ஒரு பாம்புக்கும் ஒரு ரம்பத்துக்கும் நடக்கிற கதை. இதில் நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் பாம்புக்கும் ரம்பத்துக்கும் இருக்கிற சம்மந்தத்தை விட நமக்கு தான் சம்மந்தம் அதிகம்னு நான் நம்புகிறேன். கதையை கேட்டுட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஒரு ராத்திரி ஆள் நடமாட்டம் இல்லாத நேரம் பார்த்து ஒரு பாம்பு ஒன்று பக்கத்தில் இருக்கிற ஒர்க் ஷாப்புக்குள்ளே நுழைஞ்சிருச்சு. அந்த பாம்பு கொஞ்சம் கொஞ்சமாக வளைஞ்சு நெளிஞ்சு அந்த கடைக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது தரையில் ஒரு ரம்பம் கிடந்திருக்கு. பாம்பு அந்த ரம்பத்தை கவனிக்கவே இல்லை. ரம்பத்தை தாண்டி போகும்பொழுது அந்த ரம்பம் பாம்பை லேசாக கிழிச்சிருச்சு. அப்போவே அது கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஆனால் அது பாம்பு அப்படி பண்ணல. நம்மளை யாரோ தாக்கிட்டாங்கன்னு நினச்ச பாம்பு நம்ம எதிரி தான் இருக்கும்னு நினச்சி கோவப்பட்டுச்சு. அவ்வளோதான். அதே கோவத்தோட அந்த பாம்பு யார் என்னன்னு கூட திரும்பி பார்க்காம அந்த ரம்பத்தை கடிச்சிருச்சு. ரம்பத்தை கடிச்சா என்ன ஆகும்? பாம்போட வாயிலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. பாம்புனால் வலி தாங்க முடியல. ஆனால் அதுக்கு கோபம்தான் இன்னும் அதிகமாச்சு. கோபம் அதிகமானால் கண்ணை கட்டிடும்னு சொல்லுவாங்க. பாம்புக்கும் அப்படி தான் நடந்துச்சு. ரம்பம்னு தெரியாமல் அதை பழி வாங்கிறதா நினச்சிக்கிட்டு அதோட உடம்பை வச்சு சுற்றி இருக்கு கட்டி போட்டு மூச்சு திணற வைக்க பார்த்துருக்கு. ஆனால் அந்த பாம்புனால் அந்த ரம்பத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தலை. அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த ரம்பம் கிழிச்சதால் அந்த பாம்பு தான் அதோட உயிரை விட்டுச்சு. அந்த பாம்பு அதோட கோபத்தினால் தானே தன் உயிரை போக்கியிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு அதுவே கெடுதல் பண்ணியிருக்கு. இதில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் ஒன்று இருக்குது. கவனிச்சிங்களா? என்னென்னா, மற்றவங்க நம்மளை காயப்படுத்தும் போது, இல்லை மற்றவங்க நம்மளை காயப்படுத்திக்கிட்டு தான் நாம் நினைக்கும்போது நாம் உடனே அதுக்கு கோபமாக ரியாக்ட் பண்ணிடுவோம். இதுதான் என்னோடய நேச்சர் அப்படின்னு சொல்லிக்குவோம். நாமளே நமக்கு கோபம், வருத்தம், துக்கம் அப்படின்னு தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜி உருவாக்கிட்டு இருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் நம்மளை காயப்படுத்தினவங்களுக்கு கெட்டது நடக்கணும்னு வேற வேண்டிக்கிட்டு இருப்போம். ஆனால் நாமளே தான் நமக்கு கெடுதல் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னே தெரியாமல் நாம் இறக்கத்தோடு இருக்கிறதுக்கு பதிலாக கோபத்தோடு இருக்கும்போது நம்மளால் யாரையும் ஜெயிக்க முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம பாசிட்டிவ் எண்ணங்களோட நம்ம ஃப்யூச்சரை உருவாக்குறது எப்போவுமே ரொம்ப ரொம்ப நல்லது. யாராவது நம்ம மேலே கோவப்பட்டாங்கன்னா நம்ம திரும்ப கோவப்படாமல் அவங்க எதுக்கு கோவப்பட்டாங்கன்னு ஒரு செகண்ட் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு அவங்கள பார்த்தா பரிதாபம் தான் வரும். கண்டிப்பாக கோவம் வராது. ஒருவேளை அவங்களோட டே ரொம்ப மோசமாக கூட இருக்கலாம். உங்களுக்கும் அவங்கள பார்த்தா இறக்கப்பட தான் தோணும். கொஞ்சம் நிதானமாக யோசிச்சிங்கன்னா உங்கள் பார்வையே மாறிடும். ரொம்ப ஈஸியாக அந்த இடத்த கடந்து போயிடுவீங்க. எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் உங்களுக்கு தோணாது. உண்மையை சொல்லணுன்னா கோபம் நம்ம ஃப்யூச்சரையே மாற்றிடும். இந்த கதையில் வர்ற மாதிரி கோபம் நம்மளையே இந்த பாம்பாக மாற்றிடும். எப்பவும் கோபத்துக்கு பதிலாக பாசிட்டிவ் எனர்ஜியவே பதிலாக சொல்லுங்கள். தேங்க்யூ. உன் வாழ்க்கை உன் கையில்.